We have continuously opposed special intensive registration of this SIR issue. ஆகா, என்ன ஒரு அருமையான பேச்சு. எஸ்ஐஆர் என்கிற வாக்காளர் சீர்திருத்தம் இந்தியா முழுவதும் பெரும் பேசுபொருளாக இருக்கிறது. அது குறித்து தமிழ்நாட்டின் துணை முதல்வருக்கு தெரியவில்லை. ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் என்பதை ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரெஜிஸ்ட்ரேஷன் என்கிறார். இவரையா தமிழக மக்கள் துணை முதல்வராக்கி இருக்கிறார்கள் என தேசிய அளவில் தமிழகத்தை கேலி பேசுகிறார்கள். We have continuously opposed special intensive registration of this SIR issue. நாடு முழுவதும் பெரும் பேசுபொருளாக இருக்கிற விவகாரம் பற்றியே இவருக்கு தெரியவில்லை என்றால் மக்கள் பிரச்சனை இவருக்கு எப்படி தெரியும், எப்படி புரியும்? அதனால்தான் பருவமழையால் பாதிக்கப்பட்ட பெண் விவசாயியை நாடகமாடுகிறார் என விமர்சிக்கிறார். இதில் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னவென்றால், எஸ்ஐஆர் என்றால் என்னவென்றே தெரிந்து கொள்ளாமல் அதை எதிர்க்கிறார்கள். மக்களிடம் வாக்குரிமையை பறித்து விடுவார்கள் என புரளியை கிளப்புகிறார்கள். ஏன் தெரியுமா? அரசு வேலையை 25 லட்சம் முதல் 35 லட்சம் வரை லஞ்சத்தை பெற்றுக்கொண்டு வியாபாரம் செய்திருக்கிறது திராவிட மாடல் கூட்டம். அமலாக்கத்துறையிடம் நேரு என்கிற சார் ஆதாரங்களுடன் சிக்கிவிட்டார் என்கிறார்கள் விவரம் அறிந்தவர்கள். நேரு என்கிற சாரை காப்பாற்ற ஸ்டாலின் என்கிற சார் தேர்தல் ஆணையம் செய்யும் சார் என்கிற பணியை குறை சொல்லி மக்களை திசை திருப்பிக் கொண்டிருக்கிறார்.